ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து இயல் 8 தான் பார்க்க போகிறோம். அதாவது 6ஆம் வகுப்பு தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துறது, பிறருக்கு உதவி செய்வது போன்ற அறச்சிந்தனைகளை பற்றி அறிய போகிறோம். வாழும் முறைகளை பற்றி அறிஞ்சிக்க போகிறோம். பிறர் பசியை போக்கும் உயர் சிந்தனையை பற்றி வளர்த்துக்க போகிறோம். பெற்றோர்களையும் பெரியோரையும் மதிக்கும் பண்பு, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் கற்றுக்க போகிறோம். டிஎன்பிசிக்கும் படிக்க போகிறோம் அப்படிங்கிற உணர்வு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக மெமரியும் ஆகும். அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலும் யோசிச்சு பார்ப்போம். சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் யாரும் படிக்கிறது இல்லை, போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க. இது வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் இது படித்தாவே நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ் மைண்டடாக இருக்கும். சரிங்களா? நான் அப்படி தான் பண்ணுவேன். பராபர கன்னி அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு கண்ணினாவே வந்து என்னென்னா 2 அடிகளை உடைய பாடல். அது எப்படின்னா, இப்போ கூட எக்ஸ்ட்ரா டிஎன்பிசி எக்ஸாமில் குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு அடி இருக்குன்னா எதுகையும் ஒன்றி வரும். மேலும் கீழே வந்து 2வது இந்த சொல் வந்து ஒன்றி வரும் கண்ணியில் வந்து. இப்போ பாருங்கள், இம்மு ஒன்றி வருதுங்களா? அதே மாதிரி இன்னும் ஒன்றி வருது. இதில் இல்லும் ஒன்றி வருது. இதுதான் வந்து கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அற இலக்கியங்கள்னால் வந்து நம்மளோட முன்னோர்கள் வாழ்க்கை அனுபவங்களை வந்து எல்லாம் உள்ளடக்கியது. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இலக்கியங்களை காட்டுற அந்த வாழ்வியல் நெறிகள் வந்து உலகம் முழுசுக்குமே வந்து பொதுவானது. இது வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான், இந்த இனத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு இலக்கியம்னு சொல்லலாம். அதில் சொல்கிற இலக்கியங்களில் வந்து சொல்கிற அந்த கருத்துக்களை வந்து கடைப்பிடித்து வாழ்கிறதே வந்து ஒரு சிறந்த வாழ்வு. அதை நாமளும் பின்பற்றலாம், நம்மளோட வாழ்வை வந்து வளமாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதை எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை சமுதாயத்தின் பார்வையில் நல்லவர் கெட்டவர், இல்லை இவர் இந்த மாதிரியான குணமுடையவர் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கை பண்புகளை பொறுத்தது இல்லைங்களா? அதனால தான் நம்ம நிறையா மனுஷங்களை வந்து அதுதான் நம்மளையே வேறுபடுத்தி காட்டுது, நம்மளோட குணாதிசயங்கள். சரி, விட்டுருங்க. இப்போ வந்து மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா உயிருமே நம்மளை மாதிரியே கருதணும். இப்போ அவனுக்கு என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா நமக்கு புரியாது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளை நிறுத்தி வச்சு பார்த்தோம்னா தான் அது புரியும். அதுதாங்க அனைத்து உயிரோட தம் உயிர் போல் கருதும் கருணை மீது சான்றோருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம தொண்டு செய்யணும், அப்படிப்பட்டவங்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்கிறாங்க. அன்பருக்கு தொண்டு செய்வராக என்னை ஆக்கிவிட்டால் மட்டும் போதும், இன்ப நிலை தானாக வந்து சேரும், எல்லாருமே இன்பமாக வாழ வேணும், அதை தவிர வேறு எதுவும் நான் நினைக்க மாட்டேன் அப்படி சொல்கிறது யாருன்னா நம்ம தாயுமானவர் தான். எந்த அளவுக்கு மனம் முருகியிருக்கான்னு பாருங்கள். இறைவன்கிட்ட வந்து சொல்கிறார் இதெல்லாம் வந்து. சரி, ஓகே. எல்லாரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்று அறியேன், நான் வேறு எதுவுமே நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன்னா, இது அடி கொடுத்து யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் பராபரமே அப்படின்னு வந்தாவே வந்து தாயுமானவர். சரிங்களா? தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர்ன மிகுதி தெரியும், செம்மையான சான்றோர், ஏவல்னா தொண்டு, பராபரமைனா மேலான பொருளே அப்படின்னா அல்லாமல்னா அதை தவிர, எல்லாரும்னா எல்லா மக்களும், எய்தும்னா கிடைக்கும், பணினா தொண்டு, எல்லாம் ஓகே. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குளிர்ந்த கருணை, தண்டருள். இந்த பாடல் எழுதுனது தாய்மானவர் தான். இவர் வந்து திருச்சியை வந்து ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து என்னவா பணியாற்றினார்? தலைமை கணக்கராக பணியாற்றினார். அமைச்சராக ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அமைச்சராக, மந்திரியாக அப்படின்ட்டு தலைமை கணக்கராக தான் வந்து பணிபுரிந்தார். யார்? திருச்சி ஆண்ட விசய ரகுநாத சொக்கநாதர். இவரோட இந்த பகுதி வந்து தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு புக்கிலேருந்து எடுத்துருக்காங்க. இந்த நூலை வந்து தாயுமானவர் பாடலை வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பாடல்கள் பராபர கன்னி எனும் தலைப்பில் வந்து இருக்குது. கன்னினா 2 அடியில் பாடப்படும் பாடல் வகை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே தான். அடுத்தது தம்முயிர் இன்புற்று இருக்க தான் கூட்டல் என்று சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். சோம்பலுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. நீங்கள் நல்லவர். இலக்கியங்கள் வந்து மக்களோட வாழ்வை நெறிப்படுத்தி அறவழிதான் செலுத்துதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கவிஞர்கள் வந்து வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை வந்து கூறியிருக்காங்க. ஆமாம்,
அப்போ வந்து அயல்நாட்டு கவிஞர் ஒருவரோட சிந்தனை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எழுதுகிற கவிதையிலேயே அவங்களோட சிந்தனைகள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். கலீல் கிப்ரான் இவர் யாருன்னா லெபனான் நாட்டை வந்து சேர்ந்தவர். இவர் என்னன்னா கவிஞர், புதினாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். சரிங்களா? ஓவியர் ஏன்னா பன்முக ஆற்றல் கொண்டவர். கலீல் கிப்ரான் வந்து ஒரு போயட், நமக்கு தெரியும். ஏன்னா அவரோட கவிதையை படிக்கிறோம். புதினாசிரியர், அப்புறம் கட்டுரை ஆசிரியர், ஓவியர். இந்த பகுதி வந்து அவர் லெபனான் நாட்டை சார்ந்தவர். அப்போ அவர் வேறு மொழியில் தான் எழுதியிருப்பார். தமிழ் மொழியை மொழிபெயர்த்தார்னா புவியரசு. சரிங்களா? கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்ததை தீர்க்கதரிசி என்னும் தலைப்பு வச்சுக்கிறாரு அதுக்கு. சரி, ஓகே. இதில் என்ன அவர் சொல்ல வர இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் கூட இருக்காது. ஏன்னா இது படித்தாவே நமக்கு புரியும். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச லைனுங்க. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. ஒரு விஷயம் வாழ்க்கை வந்து நமக்கு எப்பவுமே பின்னோக்கி செல்லாது. இப்போ நேற்று நடந்து முடிஞ்ச ஒரு இன்சிடென்ட்டு ஞாபகம் வச்சுங்க. அது இன்பமானதாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சரி, அது மாற்ற முடியாது. மேபி நேற்று ஒருத்தர் இறந்துருப்பார். அதை நேற்று மறுபடியும் அதை கொண்டு வர முடியுமா? நம்மளால் முடியாது. அப்போது ஒருத்தர் கூட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்போம். அவர் கூட நம்ம சண்டை போட்டுட்டோம். அப்போ இன்றைக்கி காலை 2 நாள் ஆயிடுச்சு. நேற்றுடன் மறுபடியும் அது வாழ்க்கை திரும்பி ஒருத்தர் நமக்கு பரிசு கொடுக்குறோன்னா அவருக்கு சமமாக எழுந்து நிற்க சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ தான் நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர முடியும். சிறகுகளின் மீது எழுவது போல் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகிடுறீங்க. அதோட இதயம் வந்து காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு ஓசையாக மாற்றி விடுது. உங்களுக்கு இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளையெல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுக்கிறது வந்து பழத்தோட இயல்பு, பெறுவது வந்து வேறு இயல்பு. இதெல்லாம் முக்கியமான லைனுங்க, செம்மையான லைனு. இதெல்லாம் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. இது கேட்டு இது யார் சொல்லுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் எல்லாருமே நல்லவர்கள் தான். சரிங்களா? இப்போ கண்டிப்பாக நீங்கள் நல்லவங்க தான். உங்களோட குறிக்கோள் வந்து நல்லதாக இருந்ததுன்னா நல்லதாகவே நடக்கும். கலீல் கிப்ரான் சொன்னது அவரை பற்றி பார்த்தாச்சுங்களா? பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். பசிப்பினி போக்கிய பாவை. இது என்னென்னா வந்து மணிமேகலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து உலகில் தோன்றிய எல்லா உயிருக்கும் வந்து இன்றியமையாதது முக்கியமானது என்னது? உணவு தான், சாப்பாடு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவுக்காக தான் உழைக்கிறாங்க. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். நான் இவர் எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன்னா, பாரதியார்னா இந்த 2 கண்கள் கோபமாக இருக்கும். அந்த பிக்சரை பார்த்துருப்போம். அந்த சகத்தினவே நான் எரிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதுக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு காட்சி என்னென்னா தீவு, மணிபல்லவ தீவு. அந்த தீவுக்கு பேர். அங்கே யாராக இருக்காங்கன்னா கதை மாந்தர்கள் மணிமேகலை, தீவதிலகை யாருன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மணிமேகலை தனக்குள்ளே வந்து எங்கே பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குளங்கும், செடி கொடியாக இருக்குது, அடர்ந்த மரங்களாக இருக்குது, இடையிடையே பொய்கள், மனதை மேய்க்கும் காட்சிகள், என்னென்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வராங்க. அப்போ மணிமேகலைக்கு ஆப்போசிட்டில் தீவதிலகை வராங்க. தீவதிலகை வந்து மணிமேகலை கேட்குறாங்க, அழகிய பெண்ணே நீ யார், எப்படி இங்கே வந்த அப்படின்னு தீவதிலகை கேட்குறாங்க. ஏன்னா மணிபல்லவ தீவில் தான் வந்து தீவதிலகை எப்பவுமே இருப்பாங்க. மணிமேகலை தான் வந்து புதுசாக போயிருக்காங்க. நான் வந்து பூம்புகார் நகர்லேருந்து வரேன், என்னோடய பேர் மணிமேகலை தீவு தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துருச்சு, நீங்கள் யாருமா, நீங்கள் எப்படி இந்த தீவுக்கு வந்தீங்கன்னு மணிமேகலை வந்து கேட்குறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, என்னோடய பேர் தீவதிலகை, நான் இந்த தீவில் தான் வந்து இந்த தீவையுமே இதில் உள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமை மிக்க மட்டுமே இந்த தீவுக்கு வர முடியும், இந்த பித்த பீடிகையை வந்து வணங்க முடியும். அப்போ அந்த வகையில் பார்த்தா நீ அந்த பெருமையை வந்து நீ பெற்றிருக்கிற, இன்னும் நீ நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா அது என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இதில் வந்து இந்த பூக்கள் நிறைஞ்சிருக்கிற பொய்கையை பாரு அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கோமுகி.
கோன்னா வந்து பசு, முகினா வந்து முகம், பசுவின் முகம் போல் இருக்கிறனால தான் வந்து இந்த பொய்யை வந்து கோமுகி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஓ அப்படியா, ஆமாம், வடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த தீவத்திலக்க சொல்கிறாங்க, இந்த பொய்கைக்கு வந்து வேறு ஒரு சிறப்பும் இருக்குது. வைகாசி திங்கள்னா வைகாசி மாதம் வந்து முழு நிலவில் வந்து நீங்கள் இந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, வைகாசி நிலவே அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். அப்போ தான் நான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஃபேமஸான. திடீர்னு ஆப்ஷனில் கூட சித்திரையை போட்டு வந்துடுவோம். அதனால ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் வரும், அப்போ தான் நம்ம யோசிப்போம், நம்மளோட 6ஆம் அறிவு வேலை செய்யும். வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் தான் வந்து இந்த பொய்கைக்கு மேலே ஒரு அதிசய பாத்திரம் வந்து இது இருக்கும், அரிய வகை பாத்திரம். அது வந்து என்னென்னா ஆபுத்திரன் கையில் இருந்தால் அமுத சுரப்பி, அந்த பாத்திரத்துக்கு பேர் அமுத சுரப்பிங்கிற பாத்திரம். அமுத சுரப்பியா அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம உணவிட்டோம், அந்த ஜோதிகா படத்தில் பார்த்துருப்போம், ஜாக்பெட்டில். அதில் ஒரு ஒரு குண்டா மாதிரி ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு துப்பாக்கி போட்டால் 2 துப்பாக்கி வரும், ஒரு 500 பணத்தை வச்சா 2 500 பணம் வருங்களா, அதே கான்செப்டாக. ஆனால் இதில் வந்து சாப்பாடு மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் எவ்வளோ போட்டோம்னா எடுக்க வந்துகிட்டே இருக்கும் சாப்பாடு, ஒரு டைம் போட்டாவே போதும், எத்தனை பேருக்கு வேணாலும் அது கொடுக்கலாம். அப்படியா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் இதுதான், அதுக்காக தான் வந்து நீங்கள் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாத்திரம் இங்கே ரெண்டு பேசி கொண்டிருக்கும் போது அந்த பாத்திரம் வந்து மேலே வருது. அப்புறம் மணிமேகலை வந்து அதை கும்பிட்டு கையில் எடுக்கிறாங்க. தெய்வத்தில் சொல்கிறாங்க, மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபி தான் இப்போ நீ கையில் வச்சிருக்கிறேன், இந்த உலகம் உயிர்கள் வந்து பசியில் வருந்தாத வகையில் நீ வந்து உணவை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவதலையை வணங்கிட்டு எங்கே போகிறா, பூம்புகாருக்கு போகிறாங்க. சரி, ஓகே. காட்சி 2 அதில் என்ன நடக்குதுன்னா, ஆதிரையின் இல்லம். ஆதிரை மணிமேகலை தான் கதை மாந்தராக இருக்காங்க. ஆதிரை யார் அப்படின்னு ஆதிரை வீட்டு வாசலில் போய் அந்த அமுத சுரபியோட போய் மணிமேகலை வந்து நிற்கிறாங்க. யார் நீங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஊரில் வாழ்ந்து கோவலன் மாதவி அப்படிங்கிறனோட மகதால் நான், உங்களோட சிறப்பை அறிஞ்சு தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உணவு பெறக்காக வந்திருக்கிறேன். ஓ நீங்கள் தான் மணிமேகலையா, உங்கள் பெற்றோரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை இன்று தான் நான் பார்க்குறேன், இது என்ன பாத்திரம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டு, அப்படியா, அமுத சுரபியின் சிறப்பே நான் அறிந்தேன், இப்போதே நான் இதில் வந்து உணவிடுறேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. அன்பிற்குரிய ஆதிரியே, நான் வந்து ஏழை மக்களோட பசியை வந்து போக்குறது தான் மேலான அறம், அதனால உணவு கொடுத்து வந்து உயிரை காப்பதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் உணர்ந்துக்கிறேன். அதனால் வந்து இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை வந்து பசியல் வாடும் மக்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு, உங்களோட அறம் செழிக்கட்டும், பசி நோய் வந்து ஒழியட்டும், இப்போவே நான் உங்களுக்கு வந்து உணவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவிடுறாங்க. ஆதிரை வந்து அமுத சுரபியில் வந்து உணவு போட்டதுக்கப்புறம் மணிமேகலை வந்து அந்த அமுத சுரபி கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவற்றோர் எல்லாத்துக்குமே வந்து உணவளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து உணவு தராங்க. சரி, காட்சி 3 என்ன நடக்குது, அரண்மனையில் தான் நடக்குது. சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை. சிறைக்காவலர் வந்து சொல்கிறாங்க, வேந்தே வணக்கம், இன்றைக்கி காலையில் சிறைச்சாலைக்கு ஒரு சின்ன பொண்ணு, இளம்பொண்ணு வந்திருந்தாங்க, இளம் பெண் வந்திருந்தாங்க. அவங்க கையில் ஒரு சின்ன பாத்திரம் இருந்துச்சு, அந்த சிறிய பாத்திரத்துலேருந்து சாப்பாடை அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க, இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் உணவு குறையவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. மன்னர் ஆச்சரியப்படுற, என்ன ஒரு சிறிய பாத்திரத்துலேருந்து உணவு எடுத்து கொடுக்குறாங்களா, அதுவும் அத்தனை பேருக்குமா, அந்த பெண்ணை உடனே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகட்டும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. மன்னரிடம் வந்து அழைத்து வர்றாங்க. மணிமேகலை வந்து மன்னவர் பார்த்து வணங்கி, அருள் உள்ளம் கொண்ட அரசே வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னர் வந்து, பெண்ணே நீ யார், உங்கள்கிட்ட எப்படி இந்த உணவு அல்ல குறையாத பாத்திரம், இதுக்கு பேர் என்ன, உனக்கு எப்படி கிடச்சின்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் வந்து அமுத சுரபி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அது எப்படி கிடச்சதுன்னு சொல்கிறாங்க. மன்னர் வந்து அதே மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு, மாதவம் செய்தவில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த உலக மக்களுக்கு வந்து பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய், நான் வந்து உனக்கு என்ன செய்கிறதோ, ஏதாவது உதவி எதுவும் செய்யணுமான்னு கேட்குறாங்க. அன்பால் ஆட்சி செய்யும் அரசரை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சிறைச்சாலையில் தண்டனை பெற்றவங்க வந்து திருந்தி வாழ, அவங்க சிறைச்சாலையில் தண்டனை பெற விட அவங்களுக்கு திருந்தி வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க,
சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாறணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யுது அப்படின்னு மன்னர் கேட்குறாங்க. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. எது நன்மை எது தீமை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தக்க ஒரு அறிஞரை கொண்டு சிறியர்களுக்கெல்லாம் வந்து பாடம் எடுத்து ஒரு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களை பெற்றவங்களை எப்படி மதிக்கணும், முதியோரை எப்படி பாதுகாத்துக்கணும், உறவினர்களை எப்படி அரவணைச்சிக்கணும் அப்படிங்கிற அறநெறி கல்வியை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு அதுதான் என்னோடய வேண்டுகோள்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நான் வந்து நடைமுறைப்படுத்துகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வாழ்க அப்படிங்கிறாங்க. மணிமேகலை நன்றி மன்னா அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுறாங்க. நல்லா இருக்குதுங்க கதை. மணிமேகலை தெய்வம் மணிமேகலை தெய்வம் வந்து மணிமேகலையே அழைச்சி சென்றதுக்கு தீவுக்கு பேர் மணிபல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் ஆதிரை. தீபத்திலக்கைங்கிறது அந்த தீவை வந்து காத்துட்டு வந்த பெண். சரிங்களா? பாதம். இந்த கதையை எழுதினவர் வந்து ராமகிருஷ்ணன். சரிங்களா? தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். இவர் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் வந்து ஒருவர் குறிப்பிடத்தக்கவர். இவருடைய படைப்புகள் வந்து உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்மொழித்த கதைகள் அப்படிங்கிற ஏராளமான நூல் எழுதிக்கிறாங்க. 4 தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ராமகிருஷ்ணனுங்கிற ஒருத்தன், எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் வந்து வெட்டியே கிடக்குறான். தேசாந்திரி அவனோட விலாசம் கூட அவனுக்கு தெரியாது. உபபாண்டவம், தீன் பண்டாரம் அப்படின்னுலாம் அவனை திட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இவனுக்கு வேறு வேலையில் கால் முதலத்த கதைகள்லாம் சொல்லிகிட்ருக்கிறான் அப்படிங்க. அப்புறம் போய் சம்மந்தமே இல்லாமல் தாவரங்கிட்டெல்லாம் போய் பேசிகிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயர் சொல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இலக்கண வகைப்படி சொல் 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரிச்சொல். அதில் வந்து பெயர் சொல் அதுலேயும் 6 வகைப்படும். என்னென்னா பொருள் பெயர்னால் மனிதன் அப்படின்னா பொருள் பெயர். தொலைக்காட்சி, வீடு எல்லாமே ஒரு பொருள் பெயர் தாங்க. ஒரு பொருளை குறிக்கும் பேர் பொருள் பெயர். அவ்வளோ வேலையும் முடிஞ்சது. இடப்பெயர்னால் ஒரு இடத்தை குறிக்கிறது. சென்னை, உலகம், தமிழ்நாடு, அது மாதிரி இடத்தை குறிக்கிறது. சரிங்களா? பூங்கா, தெரு, அது மாதிரி. காலப்பெயர்னால் காலத்தை குறிக்கிற பேர் காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், திங்கள், சித்திரை, ஆண்டு, மாதம், நொடி எல்லாமே காலத்தை குறிக்குது. சினைப்பெயர்னால் இப்போ ஒரு நம்ம மனிதன், அது பொருளோட உறுப்பை மட்டும் குறிக்கிறது. கண், கை. அதே மாதிரி மரத்தோட உறுப்பு இலை, கிளை. அப்புறம் என்ன இருக்குது? கால், கை, விரல், கண், மூக்கு எல்லாமே வந்து சினைப்பெயர். பண்பு பெயர்னால் ஒரு பொருளோட பண்பை குறிக்கும். அது என்ன சொல்லலாம்னா வடிவமாக இருக்கும், தன்மையாக இருக்கும், நிறமாக இருக்கும். சரிங்களா? வடிவம் வட்டம், சதுரம். நிறம்னா செம்மை. அப்புறம் பண்பை பொறுத்தது, நன்மை, தீமை. சரிங்களா? அவங்களோட குணம். தொழில் பெயர்னால் தொழிலை குறிக்கிறது. மோஸ்ட்லி அம், கை அதெல்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அதில் முடியும். ஆடுதல், பாடுதல், படித்தல், நடித்தல், உறங்குதல் எல்லாமே தொழில் பெயர் தான். இதெல்லாம் சான்று எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இடுகுறி பெயர்னா என்னென்னா அது காரணமெல்லாம் தெரியாதுங்க. இப்போ மண், இதுக்கு என்ன காரணம்? மரம், காற்று. இது பேரெல்லாம் தெரியாதுங்க. பேரே தெரியாமல் அதுக்கு ஒரு பேர் வச்சாச்சு, அவ்வளோதான். சரி, கருப்புசாமி. ஏன் கருப்பாக இருந்தால் அதனால் கருப்புசாமின்னு பேர் வச்சுட்டேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்குதா? காரணத்தை சொன்னால் காரண பெயர், காரணத்தை சொல்லணுன்னா இடுகுறி பெயர். இதில் 2 வகையாக இருக்குது, பொது பெயர், சிறப்பு பெயர். இப்போ மரம், காடு அப்படின்னா அது பொது. மரம்னா நிறையா மரம் இருக்குது. தென்னை மரம் இருக்குது, வேப்ப மரம், கருவேப்பிலை மரம் நிறையா இருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா அதுக்கும் காரண பேர். இடுகுறி பெயர்லேயே வந்து குறிப்பிட்டு இதுக்கு மட்டும் சொன்னாங்கன்னா கருவேலங்காடு, மரம், காடு, அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் சொன்னாங்கன்னா பனை அப்படிங்கிறது ஒரு பனை மரத்தை மட்டும் தான் குறிக்குது. சரிங்களா? அந்த மாதிரி காரண பெயர்லேயே அது பொது பெயர்னு என்ன? பறவை, பறந்து சொல்கிறதுனால பறவை. அணி, நம்ம உடலுக்கு நம்ம அணிகிறதுனால அணின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ வளையலுங்கிறது அந்த அணிகாலிலேயே குறிப்பிட்ட ஒன்று. இப்போ பறவை இனங்கள்லேயே மரங்கொத்தி ஒரு குறிப்பிட்ட பறவை. இதெல்லாம் வந்து இது. சரி, இடுகுறி பேரை வந்து வட்டமிடுகன்னு சொல்கிறாங்க. மண் நமக்கு தெரியும். இது வந்து காரண பொதுப்பெயர். இது வந்து காரண சிறப்பு பெயர். இது காரண சிறப்பு பெயர். காரண பெயரை வந்து வட்டமிட சொல்கிறாங்க. வளையல் தான் காரண பெயர். இது இடுகுறி பொது பெயர்.
இதுக்கு வந்து என்னன்னு தெரியலங்க. இதுக்கும் இடுகுறி பெயர் தான், ஆனால் இதுக்கும் இடுகுறி பெயர் தான். இடுகுறி சிறப்பு பெயர் என்னது? வாழை மரம். மோஸ்ட்லி மரம் காடுனாவே அப்போ மரத்து பேர் எல்லாமே வந்து இடுகுறி பெயர் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் எப்படி வேணால் கேட்பாங்க. திடீர்னு பனைன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இடுகுறி சிறப்பு பெயர் தான். சரிங்களா? அவ்வளோதான். நம்ம எப்போ போல் என்ன பார்ப்போம் கடைசியாக? அகராதி பயன்படுத்தி பொருள் கேட்குறாங்க. ஆசைன்னு நமக்கு தெரியும், அச்சம்னா கருணின்னு தெரியும். ஆப்ஷன் பார்த்தா எழுதிடலாம். அகர வரிசை ஃபஸ்ட்டு ஆ இ ஊல போகிறோமா, அப்புறம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு காக்கா கீக்கி கூக்கு இப்படி ஆரம்பிக்குதுன்னா இப்படி தான் வரணுங்க. அப்படி அந்த வகையில் பார்த்தா இயில் தான் நம்ம போகணும். அப்போ ஆசிரியர் வருவாங்க. அதுக்கப்புறம் ஓ நான், அதுக்கப்புறம் காக்கா கீக்கி கூக்குள்ள தான் ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தா கிளி ஃபஸ்ட்டு வருது. கீ காக்கா கீக்கி கூக்கு கேக்கே கை. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வரலங்கா. அதுக்கப்புறம் சா கங்கா வரிசை சா வரிசை அப்படியும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தாக்கு அப்புறம் தானே பா வரும். தையல் தேனி. அதுக்கப்புறம் தான் பா வரும். பழம் பாப்பா பீ பீ பூ 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 வருது. பூனை. பாக்கு அப்புறம் மா தானே வரும். மனிதன், அப்புறம் மாணவன், அப்புறம்தான் மான். சரிங்களா? அடுத்தது மா யா ரா லா வா. வா வரிசையில் வவ் வருது. அவ்வளோதாங்க. பின்வரும் இது எந்த வகை பெயர்னு கேட்குறாங்க. கைகள் இது சினைப்பெயர். இது வந்து அடைதல் தொழில் பெயர். இது வந்து தெரு இதுக்கு இடப்பெயர். பாரதியாருக்கு வந்து பொருள் பெயர். மாலைன்னா காலப்பெயர். அன்புன்னா எனது பண்பு பெயர். அப்போ நம்ம எப்போ போல் ஒன்று பார்ப்போம். இதில் ஈஸி. ஆறுனா எண்ணு. ஒரு சொல் வந்து 2 பொருளை குறிக்குது. இப்போ திங்கள்னா ஒரு கிழமை குறிக்கும், மாதத்தையும் குறிக்கும். ஓடுனா வீட்டோட ஓட்டையும் குறிக்கும். நம்ம ஓடுற பார்த்திங்க ஓடுங்கிறோம். நகைனா சிரிப்பையும் குறிக்கி நம்ம அணுகிறோம் பார்த்திங்களா நகை, அதுக்கும் தான். இந்த அறம்னா என்ன? அறம்னா நம்ம அறம் செய்கிறது. இது வந்து மனம்னா நறுமணம். இந்த மனம்னா நம்ம உள்ளத்தின் மனம். இந்த அறம்னா ஒரு கருவி. சரிங்களா? ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. வாலண்டியர்னா தன்னால்வரர். அடுத்தது வந்து ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட் அப்படின்னா சார்னர், சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர். அவ்வளோதாங்க. அடுத்தது இயல் 8. இப்போ நம்ம இயல் 8 தானே பார்த்துட்ருக்கோம். அடுத்தது இயல் 9 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடைசி இப்போ திருக்குறள் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே வந்து பொருள் படிக்கிறோமோ இல்லையோ திருக்குறள் படிக்கிறோமோ இல்லையோ பொருள் படிச்சிருவோம். அதே மாதிரி இந்த வகையில் பார்த்தரலாம். இப்போ வந்து உள்ளத்தை வந்து குற்றம் இல்லாமல் இருப்பதே வந்து சிறந்தாரம். இப்போ இதுதான் சிறந்தாரம், அதுதான் சிறந்தாரம் அப்படின்னு சொல்கிற மத்தியில் வந்து நம்ம வள்ளுவர் வந்து உள்ளத்தில் வந்து எந்தவித குற்றம் இல்லாமல் இருக்கிறதே சிறந்தது தாங்க. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்களோட மனசை தூய்மையாக வச்சுருந்தாவே நல்லவன் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரம் தான் அப்படிங்கிறாங்க. அது இப்போ அழுக்காறு அவா வெகுளி இன்சொல் 4ம் இழுக்காய் என்றது அறம் அப்படின்னா பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் இந்த 4ம் இல்லாமல் வாழ்கிறதா அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாதவருக்கு தருவது ஈகை சொல்கிறாங்க. மற்றவையெல்லாம் வந்து பயனை எதிர்பார்த்து செய்து தான் ஆகும். சரிங்களா? கண்டிப்பாக. அப்போது இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவங்க வந்து பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை எழுந்துருவாங்க. அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழ் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நமக்கு துன்பம் செய்தவர் நானும் அதான் வெக்கப்படுறபடி நம்ம அவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுதான் அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்கான வழி அப்படின்னு கூட சொல்கிறாரு. பிற உயிரின் துன்பத்தை நமது துன்பம் போல் நமக்கு கருதலினா நாம் அந்த பெற்றிருக்கிற அறிவுக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலுமே எந்த காலத்திலுமே யாருக்குமே சிறிதளவு கூட செய்ய முடியாது. இணைத்தானும் எண்ணியானும் யாருக்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை. ஆமாம், நமக்கே ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அந்த செயல் நம்ம யாரும் செய்ய தோணுமா? செய்யக்கூடாது. தம்மிடம் இருப்பவற்றை வந்து பிற உயிருக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேணும். அதுதான் வந்து அறநூல்களை குறிப்பிடப்படும் அறங்களை வந்து சிறந்தது. ஆற்றல் உடையவர்களை வந்து இகழக்கூடாது. அதுவே நம்ம அவர் ரவுடிடா
அவன்கிட்ட பயங்கர சக்தி இருக்குது, அவனை எழுந்தினா அவனை போட்டு தள்ளிடுவான். அதை தான் சொல்ல வராது. தீயினால் சுட்டவர் கூட பிரித்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களும் தீங்கு செய்யணும் தப்பிக்க முடியுதுங்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை படிக்கல, திருக்குறளில் படிக்கலனா கூட இது ஒரு பொருள் சும்மா படித்து பார்த்துங்க. அப்போவே நமக்கு 1 மார்க்கில் புக் பேக்கில் இருக்கிறத படித்தாவே போதும். ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை, பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே, துன்பத்தை கண்டு வருந்துறது வந்து அறிவின் பயனாகும். அறிவின் பயன் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது சிறந்தாரம். அவ்வளோதாங்க, வேலையே முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.